ஒரு காலத்தில் கைலாய மலையில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் தேவர்களை துன்புறுத்திய சூரபத்மன் என்ற அசுரனை அழிக்க வேண்டும் என்று தேவர்கள் சிவபெருமானை வேண்டினார்கள். அப்போது சிவபெருமானின் 6 தீப்பொறிகளிலிருந்து ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் முருகன். 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்டு முருகன் வளர்ந்தான். அம்மா பார்வதி அவனை அன்புடன் வளர்த்தார். முருகன் சிறுவனாக இருந்த போதே மிகவும் புத்திசாலியாகவும் தைரியமாகவும் இருந்தான். ஒரு நாள் சிவபெருமான் கேட்டார், உலகத்தை சுற்றி வருபவனுக்கு ஞானப்பழம் கிடைக்கும். உடனே கணபதி தன் வாகனமான மூஷிகத்தின் மீது ஏறி உலகத்தை சுற்றத் தொடங்கினார். ஆனால் முருகன் சிரித்துக்கொண்டு தன் பெற்றோரை சுற்றி வந்து, அம்மா, அப்பாதான் எனக்கு உலகம் என்று சொன்னான். அதை கேட்ட சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்து ஞானப்பழத்தை முருகனுக்கே வழங்கினார். அதனால் தான் முருகன் ஞானத்தின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். பிறகு முருகன் தன் வேலாயுதத்துடன் சூரபத்மனை அழித்து தேவர்களை காப்பாற்றினார். கதை சொல்லும் நீதி: உண்மையான ஞானம் என்பது அன்பும் பணிவும் ஆகும்.